ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உண்டியல் சேவிங்ஸ் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 6 டிப்ஸ் நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம உண்டியல் இப்போ வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு கோல் செட் பண்ணணும். எப்படின்னா, இப்போ நான் இதில் சேர்க்குற காசில் ஒரு கோல்டு காயின் வாங்க போகிறேன், இல்லை அக்ஷய திருதியைக்கு கோல்டு காயினோ இல்லை ஜுவல்லரியோ பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், இல்லை சாவரான் கோல்டு பாண்டு வாங்க போகிறேன், இல்லை குட்டியாக ஒரு ரிங்கோ இயர் ரிங்கோ ஏதோ ஒன்று எனக்கு பிடிச்சது வாங்க போகிறேன். கோல்டு மட்டும்தான் வாங்கணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச வேறு எதுவும் பொருள் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு மிக்ஸி வாங்க போகிறேன், இல்லை வீட்டுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்க போகிறேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு கோல் நம்ம செட் பண்ணிக்கணும். நம்ம கோல் செட் பண்ணால் மட்டும்தான் அந்த உண்டியலில் நம்மளுக்கு காசு போடணும் அப்படிங்கிற ஆர்வமே வரும். நம்ம உண்டியல் மட்டும் வாங்கி வச்சுட்டு சேர்த்து வைப்போம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம அதில் போட மாட்டோம் காசு. அதனால் ஒரு கோல் செட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு அதில் உண்டியலில் காசு போடணுங்கிற எண்ணமே வரும். இப்போ என்னென்ன டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது பொங்கல், தீபாவளி, பர்த்டே, ஏதோ ஒரு அபிஷேகம், இந்த மாதிரி விசேஷத்துக்கு நம்மளோட பெரியவங்க நமக்கு காசு வச்சு கொடுப்பாங்க. மெயினாக கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு அம்மா வீட்டிலேருந்து எப்போதுமே பொங்கல், தீபாவளிக்கு காசு வச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம குழந்தைங்களோட பர்த்டேக்கும் காசு வச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி காசுலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, எப்போதுமே அதை செலவு பண்ணாமல் உண்டியலில் கொண்டுட்டு போட்டுருவேன். அதே மாதிரி என் பாப்பாவுக்கும் ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்துருக்கேன். அவளுக்கு கிடைக்கிற காசெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உண்டியலில் கொண்டு போட்டுருவாங்க. இதை நம்ம மட்டும் செய்யாமல் நம்ம குழந்தைங்களுக்கும் அதை சின்ன வயசுலேயே பழக்கி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு உண்டியல் வாங்கி கொடுத்துட்டு, உனக்கு கிடைக்கிற காசுலாம் இதில் போட்டு வைங்க, போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பென்சில் பாக்ஸோ இல்லை டாய்ஸோ ஏதோ ஒன்று வாங்கி தர்றேன்னு அவங்கக்கிட்ட சொல்லலாம். அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் உண்டியலில் காசு போடணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் இப்போ செலவுக்கு நம்மளுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்னா, அதில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உண்டியலில் தான் ஃபஸ்ட்டு காசு போடுவேன். எடுத்தோடனே செலவு பண்ண போக மாட்டேன். ஃபஸ்ட்டு இப்போ 5000 கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் 500 என்ன பண்ணுவேன்னா சேவிங்ஸ் பாக்ஸில் தான் நான் போடுவேன். அதே மாதிரி வெஜிடபிள்ஸு, கிராசரிஸ் ஏதாவது நான் கடையில் வாங்க போகிறேன் அப்படின்னா அதில் இன்றைக்கி இவ்வளோ நம்ம செலவு பண்ணியிருக்கோம், ஆனால் சேவிங்ஸ்னு எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி ஒரு 50 100 என்னால் முடிகிறப்ப, ஆனால் நான் செலவு பண்ணுற அன்றைக்கி கண்டிப்பாக சேவிங்ஸ் பாக்ஸில் போட்டுருவேன். 50 இல்லாட்டி 100 அந்த மாதிரி. டெய்லி நம்ம செலவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம், ஆனால் சேவிங்ஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க்கு தான். அட்லீஸ்ட் நம்ம இப்போது ஒரு சில நாள் நம்ம எதுவும் வாங்கலை, இன்றைக்கி நம்ம செலவே பண்ணலை அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் உண்டியலில் காசு போடலாட்டியும் பரவாயில்ல. ஆனால் ஒரு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு கீரை வாங்கினா கூட இன்றைக்கி நம்ம இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், சேவிங்ஸ்னு எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு உண்டியலில் காசு போடுங்க. செலவு பண்ணுற அன்னைக்கு சேவிங்ஸும் நம்மளுக்கு பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் எப்போதுமே செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் அப்படி தான் பண்ணுவேன். இவ்வளோ செலவு பண்ணியாச்சு ஆனால் சேவிங்ஸ்னு பண்ணலையே அப்படின்னு சொல்லி உண்டியலில் காசு போடுவேன். அது உங்களால் எவ்வளவு முடியுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, புது நோட்டு, அதாவது இந்த 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபாலாம் இப்போ கலர் கலராக வர ஆரம்பிச்சிருச்சுல்ல. அது மாதிரி எனக்கு அந்த புது நோட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் சேர்த்து வைப்பேன் எப்போதும். இப்போது நான் காட்டுறேன், நான் சேர்த்து வச்ச ஒரு 100 ரூபா உங்களுக்கு எடுத்து வச்சேன் காமிக்கிறதுக்காக உண்டியல்லேருந்து. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உண்டியலில் இருந்தது தான். என்னோடய உண்டியல் ஓப்பன் டைப்பு, கீழே ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டைப் தான் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு உண்டியல் வாங்குறப்பையும் அதை உடச்சி அதில் ஒரு அமௌண்ட்டு செலவாகுதில்ல, அதனால நான் அந்த மாதிரி வாங்கலை. கீழே ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ஆனால் நான் எப்போதுமே எடுக்க மாட்டேன் உண்டியலில் போட்டதை. சில பேர் சொல்லுவாங்க, நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டா அர்ஜென்ட்டுக்கு நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளோட மனசு தான் அதுக்கு காரணம். நான் எடுக்க மாட்டேன். இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ காட்டுறதுனால இந்த 100 ரூபா நான் எனக்கு புது நோட்டாக இருந்தால் அது ரொம்ப பிடிக்கும், சேவ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள்.
உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்காக எடுத்தேன். அந்த லாஸ்ட் பாயிண்ட்டும் அதான். செலவு செய்கிற அன்னைக்கு கண்டிப்பாக சேவிங்ஸ் நம்ம பண்ணியே ஆகணும். அதை எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுற விஷயம். இன்றைக்கி ஒரு ரூ. 10 இல்லை ரூ. 100 செலவு பண்ணால் கூட உண்டியலில் கொண்டுட்டு வந்து காசு போட்டுருவேன். அப்படி போட்டால் தான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நான் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரிக் வச்சு நீங்கள் வந்து சேவிங் பண்ணுவீங்கள்ல, உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு வந்து சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நானும் அதை பார்த்து என்னால் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன்.